மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பாக நிலக்கோட்டையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ. பெரியசாமி அவர்கள் பங்கேற்றார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர், மக்கள் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதியாருடைய உத்தரவின்படி, தலைமை கழகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஓரவஞ்சனையான நிதி பகிர்வு, தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்கள் புறக்கணிப்பு உள்ளிட்ட தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நம்முடைய நிலக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நிலக்கோட்டை நகரத்தின் மையப்பகுதியில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், நம்முடைய தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்வில் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் சரி, நம்முடைய மாண்புமிகு தளபதியாருடைய இந்த ஆட்சி காலத்திலும் சரி, பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்து குடிப்பதற்கு நல்ல குடிநீர் நீர் எல்லா தொகுதிகளுக்கும் கிடைப்பதற்கு, எங்கு பார்த்தாலும் அகலமான சாலை வசதிகள் இந்த மாவட்டத்தில் கிடைப்பதற்கு, படித்தவர்களுக்கு கல்லூரிகளை படிப்பதற்கு உருவாக்குவதற்கு, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, இப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உழைத்து வருகின்ற என்னாலும் அமைச்சர், என்னுடைய அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு ஐபிஆர் அவர்களே, தலைமை கழகத்தின் சார்பில் இங்கே பேச்சாளர்களாக வருகிறது உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஆம்பூர் அருமை சகோதரர் தர்மன் அவர்களே, ஈரோடு சகோதரர் இளையகோபால் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் தண்டவாணி அவர்களே, அண்ணன் நடராஜன் அவர்களே, அண்ணன் தமிழ்மொழி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் கே. சக்பர் அவர்களே, கலைராஜா அவர்களே, அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, சகோதரர் ஜென்சிங் ராஜா அவர்களே, இந்த நிகழ்வில் லட்சுமிநாதன் அவர்களே, செல்வப்பாண்டி அவர்களே, அமாவாசை அவர்களே, வடக்கு அண்ணன் நாட்டாயன் அவர்களே, சகோதரர் அழகேசன் அவர்களே, மரிய ஆரோக்கியசாமி அவர்களே, பிரேமா அவர்களே, அண்ணன் பொன்னியா அவர்களே, தெய்வன் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, மேற்கு சகோதரர் வேலுமுருகன் அவர்களே, தம்பி ராஜாங்கம் அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளே, நண்பர்களே, மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று நடைபெறுகிற இந்த கூட்டம் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களால் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு, இன்றைக்கு மத்திய ஒன்றிய அரசு கடந்த வாரம் வெளியிட்ட பட்ஜெட்டில் நம்முடைய தமிழகத்தை எந்த அளவிற்கு அவர்கள் வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதனை மக்களிடத்தில் எடுத்து சென்றிட வேண்டும். எல்லா மூலை முடுக்குகளிலும் நம்மை பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஓரவஞ்சனம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்கின்ற வகையாக இந்த கூட்டங்களை நடத்திட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே உங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய அரசியலை தான் பேசணும். ஏன்னா ஒன்றிய அரசின் அந்த நம்மை அதையே நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரோடுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்றம். அதை கூட இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் போய் பேட்டி கேட்டாங்க, மாநில பாஜக தலைவர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன திமுகவுடைய வெற்றியை பற்றி, இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு போய் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த தேர்தலை பற்றி கருத்து கூறுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் நாங்கள் யாரும் போட்டி போடல. அப்போ அவர் கேட்குற, ஏன் போட்டி போட முடியல அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு.
அப்போ உடனே சொன்னாரு, மக்களை கால்நடைகளை போல அடைத்து வைக்கிற நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காக நாங்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கோம். இது எப்படி? எது மக்களை அடைத்து வைப்பது? அதனால நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம். திமுகவை எதிர்த்து நிற்பதற்கு அந்த துணிவு யாருக்கும் இல்லை. திமுகவை எதிர்த்து நிற்கிற துணிவு உங்களுக்கு இல்லை. அதனாலதான் நீங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கீங்க. தேர்தலை புறக்கணிக்கிறது இதெல்லாம் காரணம் கிடையாது. நீங்க தேர்தல் நிக்கணும். வெற்றி தோல்வி ரெண்டாவது. சீமா முன்னாடி அவர் 23,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சுயேட்சைகள் 45 பேர் என்ன அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. சுயேட்சைகள் 45 பேர் நின்றுருக்காங்க. சுயேட்சைகளுக்கு இருக்கக்கூடிய துணிவு கூட பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிற தைரியம் அவர்களுக்கு கிடையாது. நீங்க எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு? நீங்க எடப்பாடி நீங்க சொல்லியிருக்காரு. குறிப்பா அவர் சொல்றார், நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம், தேர்தல் களத்திலே திமுகவை நாங்கள் தோற்கடிப்போம்னு அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். அவர் சொல்லிட்டு அவர் தான் தோத்துட்டு இருக்கார். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நத்த விஸ்வநாதன் திண்டுக்கல் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர், நத்த சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு காலையில் அவங்க கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த செயற்குழு கூட்டத்தில் அவர் சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமை வந்திருக்கோ அதே நிலைமை தான் தமிழகத்தின் முதல்வருக்கு வரும் என்று இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் சொல்றாரு. சொல்றது யாரு? விஸ்வநாதன். சொல்லிக்கிட்டே கடைசியில் எடப்பாடியை அதோட மோசமான நிலைமை கொண்டு போய், அதோட மோசமான நிலைமைக்கு இன்னும் விட போறீங்க, இன்னும் முன்னாள் கொண்டு போய் விட போறீங்க. ஆக யார் எந்த நிலைமைக்கு வர போறாலும் மக்கள் முடிவு செய்வாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு 1,16 லட்சம் குடும்பத்திற்கு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். 2,04,00,000 குடும்பத்திற்கு மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு மருத்துவ சேவையையும் மருந்துகளையும் இந்த அரசு இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படித்துவிட்டு கல்லூரிகளுக்கு போயிருக்கக்கூடிய நம்முடைய ஏழை வீட்டு பிள்ளைகள் 7 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய், வருடத்திற்கு 12,000 ரூபாயை திராவிட மாடல் திமுக அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமங்கள் தோறும் எங்கு பார்த்தாலும் சாலைகள் இல்லாத ஊர்களே கிடையாது என்கிற நிலை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அந்த நிலையை உருவாக்கியது திமுக திராவிட மாடல் அரசு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராக அந்த பொறுப்பை இந்த மண்ணினுடைய மைந்தர் ஐயா ஐபிஆர் அவர்கள் ஏற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்படி இந்தியா முழுவதும் பிரதம மந்திரி சாலை திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதோ, அதே போல எந்த மாநிலத்திலும் முதலமைச்சர் சாலை திட்டம் என்ற ஒரு திட்டம் கிடையாது. அதை தமிழ்நாட்டில் முதலாக அறிமுகப்படுத்தியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஐபிஆர் அவர்கள். அறிமுகப்படுத்தி அப்படியே போகல. 10,000 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த 10,000 கிலோமீட்டர் சாலைகளுக்கும் நிதி விடுவிக்கப்படும் என்று முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஐபிஆர் அவர்கள் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்திற்கு 40% தான் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு கொடுக்குது. அந்த திட்டத்துக்கு 60% மேல பணம் கொடுக்கிறது தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு. அந்த திட்டம் அதில் வீடு கட்ட முடியல. பல வீடுகளை கட்டி பாதியிலே விட்டு ஏழை மேலே குடிசைகளை போட்டு அவங்க மேலே தார்பாய்களை போட்டு குடியிருக்கிறார்கள். வீடுகள் இல்லாமல் தமிழ்நாட்டிலே கிராமப்புறங்களில் ஏழைகள் இருக்கிறார்கள் என்கிற நிலை உருவாகிவிட்டது என்று சொன்ன பொழுது முதலமைச்சர் ஐயா ஐபிஆர் அவர்களை அழைத்து இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது முதலமைச்சர் இடத்துல சொன்னார், தலைவர் கலைஞர் கண்ட கனவு 24 லட்சம் குடிசைகளை கட்டி வீடுகள் கட்டுகிற திட்டம், அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கலைஞரின் கனவு இல்லம் என்கிற ஒரு திட்டம் 3,50,000 லட்சம் ரூபாய் அரசின் நிதி 3,50,000 லட்சம். இது போக மகளிர் சுய குழுக்களில் இருந்தால் அதில் 50,000. அதே போல நம்முடைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஒரு 28,000 40,000 கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம். இன்றைக்கு 4 லட்சத்தில் வீடு கட்டுவதற்கு ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறது. அது திராவிட மாடல் திமுக ஆட்சியில் தான். ஆக இத்தனை திட்டங்களை இன்னும் இருக்கு. பட்டியல் போட்டு சொல்வதற்கு பல திட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் அவர் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு
இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல விளையாட்டுத் துறைகளில் ஈடுபடுகிற கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இன்னைக்கு தேசிய அளவில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சர்வதேச அளவில் போய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போய் வருவதற்கு விமான கட்டணம் மட்டுமல்ல, அத்துணை வசதியும் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் செய்து கொடுத்து அவர்களை உலக அரங்கில் கொண்டு போய் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் சாதனை புரிந்த 82 பேருக்கு கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே வேலை வாய்ப்பே கொடுக்கப்படாமல் இருந்தது நிலை. இன்னைக்கு 82